இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமை நிறைந்தவரே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை உடையவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், நீர் வாக்கு மாறாதவராக எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எவ்வளவு நல்லவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்தவர்களாக காணப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர், இந்த ஆராதனையில் நீர் வல்லமையாய் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற பாரங்களை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விடுதலையோடு சமாதானத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை இந்த ஆராதனையை நாங்கள் நிறைவு செய்ய தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டாக எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உலகேற பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார் அல்லவா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நாம் கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே
நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இது எப்படி இருக்குன்னா, இந்த கை தட்டுறது ஏதோ வயசானவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. அதனால் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கை தட்டுறதுக்கு இன்னைக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. ஏன்னா டீன்ஸ் யூத் எல்லாம் அவங்க ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க, அதனால் அவங்க எல்லாம் கை தட்ட மாட்டாங்க. தயவுசெய்து மிச்சம் இருக்கிறவங்களாவது கை தட்டினாதான், ஏன்னா கைத்தட்டி நாம் கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும் இல்லையா? அதனால் பிள்ளைகளுக்கு நாம் கை தட்டுறதுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்பொழுது நாம் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் நிறைந்தவர், அவர் தூயாதி தூயவர். கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை ஓயாமல் துதித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், பரிசுத்தர் 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 என்று. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். சீடரின் கால்களை கழுவி நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரே. அதை உணர்ந்தவர்களாக தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரை துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே
துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே. வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீஷர்களின் கால்களை கழுவினேன் ஆண்டவரே. என்னுடைய பாவ கரைகள் எல்லாவற்றையும் என்னுடைய உள்ளத்தை செந்நீரால் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவிவிடும் என்று சொல்லி கேட்போமே. வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நாம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நீர் என் பாவங்களின் பரிகாரி சுவாமி, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காகவே நீர் இந்த பூமிக்கு கடந்து வந்தீர் சுவாமி. ஆகவே நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற விடுதலையினாலே, ரட்சிப்பினாலே என் உள்ளத்திலிருந்து நான் உமக்கு புது பாடல்களை பாடுவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் மகிமையை சேர்க்க போகிறோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு
தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் பாவத்தின் சேற்றிலிருந்து மாற்றி ஆண்டவர் தமது கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்மில் இருந்த நாற்றங்கள் எல்லாம் நீங்கத்தக்கதாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி இருக்கிறார் அல்லவா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர்
உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த நோக்கம் நாம் அவரை துதிக்க வேண்டும். பரலோகத்தில் தேவ தூதர்கள் ஓயாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வண்ணமாக இந்த பூமியில நாம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே. நம்முடைய கண்மலையாகிய கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்கள்
நீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப நிலையில் உட்கார விரும்புகிறவர்கள் உட்காரலாம், மற்றவர்கள் முழங்காற்படியிட்டு கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறவாமல் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஆராதனையை செலுத்தின நாம், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து உமக்கு நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வருடத்தின் ஆரம்ப நாளிலிருந்து நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து நன்மையினால் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறாரே. அதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நன்றி பலிபீடத்தை தான் நாம் கட்டும்படியாக அழைக்கப்படுகிறோமே தவிர வேறு எதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கடந்த நாட்களிலே
கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்த தயவிற்காக அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். கொள்ளை நோய்கள் அது முடிந்து போகவில்லை. நம் தேசத்திலே பல பகுதிகளில் இன்னும் விரைவாய் பரவிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியாது நம்முடைய பகுதிகளில் என்ன இருக்கிறது என்று. நாம் இயல்பாக போகிறோம் வருகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் இம்மட்டும் நம்மை விலக்கி காத்தாரே, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து கொண்டாரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு நம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுப்போமே. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் அவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நம் பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்படுவோம். ஆண்டவரே, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கு நான் உம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற இருக்கிறேன். என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும். நீர் விரும்புகிற அளவிற்கு என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் இரக்கமுள்ளவர். நம் பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எல்லாமே பாவம் நிறைந்ததாக இருக்கிறதல்லவா? கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தோடு நாம் வாழும் பொழுது மாத்திரம்தான் அவரை தரிசிக்க முடியும். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவக்கரைகளையும் நீர் கழுவும், சுத்திகரியும். உம்மை சிலுவையில் அறையக்கூடிய பாவங்களை நான் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேனே, தயவா என்னை மன்னியும் சுவாமி. உம்மை காயப்படுத்துகிறேன், உம்மை வேதனைப்படுத்துகிறேன், உம்மை ஈட்டியால் குத்தக்கூடிய பாவங்களை ஆண்டவரை நான் இன்னும் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறேனே, தயவாய் மன்னியும் என்ற ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்றால் அதற்காக தானே பரலோகத்தின் சகல மகிமையும் துறந்து நமக்காக இந்த பூமிக்கு அவர் ஓடோடி வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியனை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா.
கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா, துரோகம் நான் செய்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, மனம் கசந்து கண்ணீரை துடைத்திடுமே, மனம் கசந்து நொந்தேன், கண்ணீரை துடைத்திடுமே, கள்ளனாய் ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனான் ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனுக்கு அருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனுக்கு அருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த விடுதலைக்காக, சந்தோஷத்திற்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் தருவீராக. ஆண்டவரே, அது தேவைகளை சார்ந்ததாக இருக்கட்டும். கர்த்தர் நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். நீர் இன்றைக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறேன்.
ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆம் தகப்பனே, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று எங்களுக்கு சொன்னவர். ஆம் தகப்பனே, இந்த ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் நீர் எங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்க சொல்லி இருக்கிறீர். அவைகளை உடுத்து வைத்திருக்கிற கர்த்தர், எங்களையும் நீர் உடுத்து வைக்கிறவராக இருக்கிறீரே சுவாமி. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவரே எங்களை பார்த்தல்லவா சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரலோகத்தில் இருந்து தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையிலே ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்படும்படியாக, ஆண்டவரே உம்மிலே பலன் கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. அது எந்த வியாதியாக இருக்கட்டும், சரீர பலவீனங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கட்டுகளாக இருக்கட்டும், அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் தேவனை அறியட்டும். ஆண்டவரே, இன்னும் இருளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு ஆண்டவரே பகுதிகளிலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சுவிசேஷத்தினாலே அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அந்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய மாநிலத்திலும் நடைபெற இருக்கின்ற ஆண்டவரே தேர்தலுக்காக உம்முடையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆளுகைக்கு உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தமானவர்களை கர்த்தர் நீர் தெரிந்தெடுக்க உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தையும் ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவரே உமது கட்டுப்பாட்டிற்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நிறைவேற்றி தமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமென்று அப்பா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமக்கே சகல மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நாங்கள் எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் மூலம் நடைபெறக்கூடிய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் கர்த்தர் நீர் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கும் உம்மை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாய் கர்த்தர் நிலைநிறுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் ஆண்டவரே தெய்வீக ஐக்கியத்தினாலும் நிறைத்து கர்த்தர் எங்களை நீர் நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் என்னாலும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளா
பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வார்னைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே, நீர் எங்கள் குயவன், நாங்கள் வெறும் களிமண் சுவாமி. ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்களாகிய எங்களை நீர் வெறுத்து தள்ளாமல் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்று சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வார்த்தையை சத்துரு எங்களுடைய இருதயத்திலிருந்து பொறுக்கி போடாதபடிக்கு எங்களுடைய இருதயம் உமது வசனத்தால் நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். சத்தியபரனாகிய எங்கள் ஆண்டவர் ஜீவன் உள்ள சத்திய வார்த்தைகளினாலே எங்களை நிரப்ப உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். இந்த கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு பந்தியிலே பங்கு பெறுகிறோம்? இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், நான் சார்ந்திருக்கின்ற திருச்சபையிலே நான் அங்கமாக இருக்கிறபடியினாலே பரிசுத்த பந்தியில் சேர்வது என்பது என்னுடைய உரிமை என்று நினைக்கக்கூடிய மக்கள் உண்டு. இன்னும் வேறு சிலர், நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றபடியினாலே மாதத்தில் ஒரு முறையாகிலும் அந்த சடங்கிலே, புனித சடங்கிலே நான் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் உண்டு. இன்னும் ஒரு சிலர் ஏனோதானோவென்று பங்கு பெறக்கூடிய நிலையிலே நாம் அதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறக்கூடிய நீங்கள் பேய்களுடைய பாத்திரத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கலாமா என்று திருச்சபையை பார்த்து, கொரிந்து திருச்சபை மக்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே என்று வேத வசனத்தின் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஆனால் சிலர் முந்தைய நாள் இரவு சனிக்கிழமை பேய்களுடைய பாத்திரத்தில் நிரம்பி வழிந்திருப்பார்கள். அந்த போதை தெளிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தருடைய பந்தியிலே வந்து பங்கு பெறுகிறதை நாம் கண்கூடாக அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறோம்.
பந்தியில் பங்கு பெற்ற பிறகு என்ன உணர்வோடு பங்கு பெற்றிருப்பார்கள் என்பதை நாம் விளங்கக்கூடிய விதத்தில் சில கமெண்ட்ஸ். பாஸ்டர் இன்னைக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டார் போல இருக்குது, இனிப்பே இல்லை. திராட்சை ரசத்தில் என்ன இல்லை? இனிப்பே இல்லை. திராட்சை ரசத்தை பாஸ்டர் குடிச்சிட்டு நமக்கு தண்ணீரை கொடுத்துட்டாருடா. இப்படியெல்லாம் சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எந்த அளவிலே பயபக்தியோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். வேதாகமத்திலே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்முடைய வேத வெளிச்சத்திற்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த நாட்களிலே அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக கட்டளையை பெறுகிறார்கள். இந்த முதல் பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரித்தார்கள்? அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? அப்படி என்றால் நம் ஆண்டவர் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது எப்படிப்பட்ட இருதயத்தோடு, எப்படிப்பட்ட சிந்தையோடு, எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு பங்கு பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 8வது வசனம்: அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். 11வது வசனம்: அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. நாம் ஆசரிக்கக்கூடிய இந்த கர்த்தருடைய பந்தி இந்த பஸ்காவுக்கு இணையானதாக காணப்படுகிறது. அப்படி என்றால் முதலாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான காரியம் பாருங்கள். அன்று ராத்திரியிலே என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த பஸ்கா பண்டிகையை இரவு நேரத்திலே அவர்கள் ஆசரித்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே தமது ஊழியத்தை நிறைவேற்ற முடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சீஷர்களிடத்தில் அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்க கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பின்பு அந்த பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பஸ்கா பண்டிகையானது இரவு நேரத்தில் ஆசரிக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. தொடர்ந்து நாம் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். முதலாவதாக அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, அது எப்படிப்பட்ட
காணப்பட வேண்டும் என்று 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பஸ்காவிலே முதலாவது மிக முக்கியமானது நெருப்பினால் சுடப்பட்ட ஆடு. அந்த ஆடு பழுதற்றதாக காணப்பட வேண்டும். 1 வயது நிரம்பினதாக 1 வயது உள்ளதாக காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நெருப்பினால் சுடப்பட்ட ஆடு அதற்கு சமமாக இணையாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்திருக்கின்றார். இந்த பஸ்காவிலே எப்படி சுடப்பட்ட ஆட்டை பயன்படுத்துமாறு ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தாரோ அதே விதமாகத்தான் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு இணையாக காணப்படுகிறார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக அவருடைய சரீரத்தை பிட்க கொடுத்தார். நமக்காக அவர் ஆணிகளிலே கடாவப்பட்டார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானதினாலே இனி வேறொரு பலி நமக்கு தேவையில்லை. அவர் நமக்காக ஒரே தரம் நிரந்தர பலியாக மாறியிருக்கிறார். ஆகவே இந்த பஸ்கா ஆசரிப்பிலே நெருப்பினால் சுடப்பட்ட அந்த ஆட்டிற்கு சமமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பஸ்கா ஆடாக மரித்திருக்கின்றார். 2வதாக அந்த பஸ்காவுக்கு மிக தேவையான ஒன்று என்னவென்றால், யாத்ராகமம் 12:8வது வசனத்திலே புளிப்பில்லா அப்பம். அந்த புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தமான ஜீவியத்தை குறித்து அது நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கின்றார். ஏனென்றால் அவரில் எந்த ஒரு பாவமும் இல்லை. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராயிலும் என்னை பார்த்து சொல்லக்கூடுமோ என்று இந்த உலகத்திற்கு சவால் விட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் அறியாத பரிசுத்தராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்பட வேண்டும். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து நாம் வாசித்த அதே 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெறும் பொழுது
பழைய புளித்த மாவோடு அல்ல. பழைய பாவத்தோடு, பழைய பாவ சுபாவத்தோடு, இன்னும் பாவம் கழுவப்படாத நிலையிலே நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. என்ன சொல்லுகிறது? பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு, பரிசுத்தம், தூய்மை, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடிய நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பாவமற்றது. அவர் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கின்றார். நாமும் பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக யாத்ராகமம் 12வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அது என்ன கசப்பான கீரை? கசப்பான கீரை நம்முடைய பந்தியில் இருக்குதா? சரி, சுடப்பட்ட ஆட்டுக்கு சமமாக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு இணையாக நாம் கர்த்தருடைய பந்தியிலே அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை பயன்படுத்துகிறோம். அவருடைய இரத்தத்திற்கு இணையாக, அதை நினைவு கூறும்படியாக திராட்சை ரசத்தை பயன்படுத்துகிறோம். எங்கே கர்த்தருடைய பந்தியிலே அந்த கசப்பான கீரை காணப்படுகிறது? அது காணப்படுகிறது என்னவென்றால், கசப்பான கீரை எதற்கு சமமாக இருக்கிறது என்றால், மனம் திரும்புதலுக்கு சமமானதாய் காணப்படுகிறது. உடம்புக்கு சரியில்லை, மருந்து சாப்பிடும்போது அது என்ன செய்யும்? கசக்கும், பின்பு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், சுகம் உண்டாயிருக்கும். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. நாம் ஒவ்வொருவரும் பாவத்தினாலே மரித்து போனவர்களாக, பாவத்தினாலே நோய்வாய்ப்பட்டவர்களாக, பிணியாளிகளாக காணப்படுகிறோம். நமக்கு இந்த கசப்பான கீரையை சாப்பிடும் பொழுதுதான் என்ன உண்டாகும்? மனம் திரும்புதல். அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்தை விடும் பொழுது கொஞ்சம் கசக்க தான் செய்யும். இவ்வளவு நாளை இன்பமாக இருந்த பாவம் அதை விட்டு விலகும் பொழுது வேதனையாக இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தின் 10வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பாருங்கள், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கெட்ட குமாரனை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், பாவத்தில் சந்தோஷமாக இருக்கிறான். தன்னுடைய தகப்பனுக்குண்டான ஆஸ்திகளை எல்லாம் விற்று பாவ சிற்றின்பத்திலே அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலை, உடனிருந்த எல்லா நண்பர்களும் விட்டுவிட்ட நிலை, கைவிட்டுவிட்ட நிலையிலே பன்றிகளுக்கு போடக்கூடிய அந்த தவிட்டை ஆகிலும் சாப்பிடலான்னு பார்த்தா அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஒரு கசப்பான கீரையை அவன் சாப்பிட வேண்டியதா இருந்தது. அந்த கசப்பான கீரை என்னன்னா, தன் சொந்த தகப்பனிடத்தில் அவன் திரும்பி வந்து
நான் என் தகப்பனிடத்துல போவேன். அங்க நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் 3 வேளையும் வயறார சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ இங்க சாப்பிடுறதுக்கு பன்றிக்கு போடக்கூடிய அந்த தவிடு கூட கிடைக்காமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நினைத்தவன், தகப்பனே, நான் உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுகிறதற்கு பாத்திரன் அல்ல, உம்மிடத்தில் உள்ள கூலிக்காரர்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் திரும்புதல் வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த கசப்பான கீரையை சாப்பிடுறது. எவ்வளோ பெரிய பாவ சிற்றின்பத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன் அப்படியே சரண்டர் ஆகி விடுறான். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கசப்பான கீரை மனம் திரும்புதலோடு கூட நாம் கர்த்தருடைய பஸ்காவை, கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிந்த நாட்களிலே தமது ஊழியத்தில் அவர் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலே தேவைப்படுகிறது, எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நமக்கு மனம் திரும்புதல் தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அந்த மனம் திரும்புதல் என்னும் கசப்பான கீரையை புசிக்க வேண்டும். அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், மிகப்பெரிய சௌக்கியம் உண்டாயிருக்கும், மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக அது நம்மை நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை நெருப்பினால் சுடப்பட்ட ஆடு, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, இவைகளெல்லாம் அந்த பந்திக்கு அவசியமானதாய் காணப்பட்டது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய காரியம், 4வது காரியம், யாத்திராகமம் 12வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டிய விதமாவது எப்படி, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, அறைகளிலே நாம் கச்சை கட்டிக்கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக அழைக்கப்படுகிறோம். அந்த கச்சை எதை குறிக்கிறது என்றால், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 13வது வசனம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். இங்கே அறைகளில் கட்டக்கூடிய கச்சையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பேதுருவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்கள் மனதின் கச்சையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டிக்கொள்ள வேண்டும். மனதில் என்ன கச்சையை கட்ட வேண்டும்? அன்பான தேவ பிள்ளைகளே, மனதில் கச்சையை கட்டுதல் என்றால், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று சொல்லும் பொழுது கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, ஒழுங்கற்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒழுக்கம் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மனம் போன போக்கில போகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய மனதின் அறையை கட்டி
தப்பினவர்களாக வாழக்கூடிய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே தான் வேதம் நமக்கு மிக திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டும். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஐம்பொறிகள், ஐம்புலங்கள் யாவன என்று கேள்வி கேட்பாங்க ஸ்கூலில். ஞாபகம் இருக்குதா? அது 5 சென்சஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ஐம்புலங்கள் என்னெல்லாம்? பார்த்தல், கேட்டல், அடுத்து வாய், சுவைத்தல், அடுத்ததாக முகர்தல் மூக்கு, அடுத்து தொடுதல். இந்த 5லையும் அறை கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் விளங்க வேண்டும். நாம் எதை பார்க்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானதை பார்க்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமற்றவைகளை பார்த்து நம்முடைய கண்களாலே பாவத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கண்கள் இச்சை நிறைந்ததாக காணப்படுகிறதா, அல்லது நம்முடைய கண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக, பரிசுத்தமாக்கப்பட்டதாக காணப்படுகிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். காதுகளில் நாம் எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? சத்தியத்தை கேட்கிறோமா? உண்மையானதை கேட்கிறோமா? அல்லது பொய்யானவைகளை கேட்டுக்கொண்டு வீணான காரியங்களை நாம் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இப்பெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட். 2 வீலரில் போகும்போது கூட காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு, அந்த ஹெட்ஃபோனுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் மாட்டிட்டு எங்கேயோ போவது போல அப்படியே ஆகாயத்தில் பறக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காதுகள் எவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது? நம்முடைய காதுகளிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தம் தொனிக்கிறதா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடிய அந்த மெல்லிய சத்தம் கேட்கப்படாத அளவிற்கு நாம் உலகத்தின் சத்தத்திற்கு செவியை சாய்த்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாய் எதை பேசுகிறது? கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிறதா? கர்த்தருக்கு மகிமையானதை பேசுகிறதா? நம்முடைய வாயினால புறங்கூறி கொண்டிருக்கிறோமா? பொய் பேசி கொண்டிருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நம்முடைய மனதின் அறையானது கட்டப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தை எதற்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? வாட் வி ஸ்மெல். நாம் எதை முகர்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் வாசனையை முகர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, உலகத்தின் துர்நாற்றத்தை, சாக்கடையை நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சரீரம், நீங்கள் தேவன் வாசமாய் இருக்கிற ஆலயம் என்று அறியீர்களா? இந்த சரீரம் எதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது? தொடுதல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த சரீரத்தில் ஆண்டவருடைய தொடுதலை உணர்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும்
கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஐந்தாவதாக அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான காரியம், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு. அறைகளில் கட்டப்படக்கூடிய கச்சையை குறித்து நாம் பார்த்தோம். அதை எபேசியர்ல 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை சத்தியத்திற்கு உட்பட்டதாக காணப்பட வேண்டும். ஐந்தாவதாக கால்களில் போடக்கூடிய பாதரட்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால்களில் போடக்கூடிய பாதரட்சை எதை குறிக்கிறது என்றால் சுவிசேஷத்திற்குரிய சாட்சியை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எபேசியர் 6வது அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 6வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாதரட்சையை இவர்கள் தொடுத்து கொள்ளும் பொழுது சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படியாக இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த 400 ஆண்டு கால கடுமையான காலத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்பதை இவர்களுடைய கால்கள் செல்லும் இடமெல்லாம் நற்செய்தியாக அறிவித்துக் கொண்டே செல்கிறார்கள். அதே விதமாகத்தான் நீங்களும் நானும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இன்னொரு நிரூபமாக காணப்பட வேண்டும். அது மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய கால்களில் ஆயத்தம் என்னும் இந்த பாதரட்சையை போட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு சுவிசேஷ புத்தகமாக, ஒரு திறந்த புத்தகமாக, ஒரு 5th காஸ்பலாக காணப்படுகிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர், அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் இந்த சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாக, சுவிசேஷ பிரபல்யங்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மக்களாக, சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கின்றார். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. என் ஜனம் பாவ
மாழ்கிறதே. என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கு, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே. என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கு, என் துயர தோணியோ இன்று கேட்பாரோ. என் துயர தோணியோ இன்று யாரென்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன், வந்தேனே என்றே நீரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன், வந்தேனே என்றே நீரோ. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே, என்னதான் தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேன் அல்லோ. என்றே உரை தன்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். என்றே உரை தன்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. நாம் ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆயத்தம் என்னும் கச்சையை, பாதரட்சையை தொடுத்தவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆறாவதாக யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் இந்த 11வது வசனத்தில் பார்க்கிறோம். உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும். எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு கையில் தடியை பிடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் கையில் தடியை பிடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? தடி பிடிக்கிற வேலையெல்லாம் வேற ஆட்கள் செய்கிறது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கைகளில் தடி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன தடி என்றால் பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். நாம் யார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். கையில் தடி, கைகளுக்கு வேண்டிய தடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் யார் என்று உணர வேண்டும். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம்.
யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்போது இங்கேருந்து சொத்தை பிரிச்சுக்கிட்டா போனான். கையில் என்ன கொண்டு போனான்? என்ன கொண்டு போனான்? ஒரே ஒரு கோல் தான் அவன் கையில் இருந்துச்சு. பரதேசியாக அவன் சொல்லும் பொழுது நான் பரதேசியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே நான் யாரு? அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னுடைய நீதி கந்தையானது. நான் யார் தெரியுமா? நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, வெறும் கையில் தடி மட்டும்தான் இருக்கு. நான் பரதேசி. நான் யார் தெரியுமா? 100 வருஷம் இந்த உலகத்தில் வாழுவேன், 200 வருஷம் வாழுவேன். யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நாளை என்ன என்பது நமக்கு தெரியாது, அடுத்த நிமிடம் என்ன என்று தெரியாது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பரதேசிகள். அந்த கைகளுக்கு வேண்டிய தடியை பிடிச்சிட்டு போங்க என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நாம் இந்த பூமியிலே பரதேசிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, நாம் முற்றிலுமாக நம்மை தாழ்த்தினவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பந்தியிலே சேர வேண்டும். அது ஆகவே தான் இந்த பந்தி ஐக்கிய பந்தி என்று சொல்லுகிறோம். வேறுபாடுகள் இன்றி எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே சேருகிறோம். நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினால மீட்கப்பட்ட பரதேசிகளாக நாம் காணப்படுகிறோம். வேறுபாடுகளின் அடிப்படையிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேர முடியாது. தொடர்ந்து கடைசியாக நாம் பார்க்கிற காரியம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தில் கடைசி பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை எப்படி புசிக்க வேண்டுமா? தீவிரமாக புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அசதியாக அல்ல, தீவிரமாக கர்த்தருடைய பந்தியை புசிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவதற்கு இது இணையானதாக காணப்படுகிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய மக்கள் கர்த்தருடைய பந்தியை தீவிரமாக ஆசரிக்க வேண்டும், தீவிரமாக நாம் அதை புசிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்தின் 42வது வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். 44வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாய் இருக்கக்கூடிய நாம் இந்த கர்த்தருடைய பந்தியிலே தீவிரமாக புசிக்க வேண்டும், தீவிரமாக நாம் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தின் 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் இதுவே கர்த்தருடைய பஸ்கா, இதுவே கர்த்தருடைய பந்தி என்பதை நன்றாக புரிந்து உணர்ந்து அவருடைய பந்தியில் பங்கு பெறப் போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக எங்களுக்கு வந்தீர், நீர் தேவாட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய சரீரம் பரிசுத்தமானது, புளிப்பில்லாத அப்பம்,
மனம் திரும்புதல் என்னும் கசப்பான கீரையை புசித்தவர்களாக நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு பெறச் செய்யும். எந்தெந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். அறைகளில் கட்டக்கூடிய கச்சை நம்முடைய மனதிலே ஒரு கட்டுப்பாடு காணப்பட வேண்டும், ஒழுக்கம் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு பிரியமான வாழ்க்கை. ஐம்புலன்களையும் ஆண்டவரே நீர் அடக்கி என்னை ஆளுகை செய்யும் என்று ஒப்பு கொடுப்போம். கால்களில் போடக்கூடிய பாதரட்சை, நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டுமே. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கைகளில் ஒரு கைத்தடி, நான் ஒரு பரதேசி என்பதை உணர்ந்தவனாக நான் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தீவிரமாக இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும். நம்ம எல்லாரும் நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா
உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா, உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மாயை எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. எங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தாரம். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமோடு ஐக்கியப்பட கர்த்தர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை எங்களுக்கு நீர் தந்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். வெறுமையாய் செல்லாமல் உம்முடைய வார்த்தையின் நிறைவோடு ஆண்டவரே உம்முடைய மன்னாவை எங்களுக்கு சேகரித்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய கூப்பிடுதலுக்கு விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் பிள்ளைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.